வார்த்தையினாலதான் எல்லாம் உருவானது. திரும்ப அதே வார்த்தையினாலேதான் அழிந்து போனது. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தையினாலே அக்கினிக்கிரியாக இவைகளாம் வைக்கப்பட்டிருக்கு. இவைகள்லாம் எரிந்து போன பின்பு புதிய வானம் புதிய பூமி உண்டாயிருக்கும். அங்க வந்து நீதி வாசமாயிருக்கும். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அங்க தேவ பிரசன்னத்துக்கு நிழலாட்டமா இதெல்லாம் இருந்தது. இவைகள்னால நீதி வரல. சரியா? நீதி வரவில்லை. விசுவாசத்தினாலதான் நீதி வருது. நியாயப்பிரமாணத்தால வரல. இந்த நியாயப்பிரமாண சிஸ்டம் இந்த எல்லாம் இருந்தாலுமே நீதி வரவில்லை. நம் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இருக்கிறது, நம்மை அச்சுறுத்துகிற காரியங்கள், நம்ம இதெல்லாம் நினைச்சாலே ஒரு மாதிரி ஐயோ எந்திரிக்கோ முடியக்காலே அப்படின்னு இருக்கோம். உங்க வேலையோ, உங்க தொழில, உங்க குடும்பத்துல எதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களோ, இது என்னமாய் முடியுமோ, இது எப்படிதான் நடக்குமோ, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலும் அந்த மீட்பின் சக்தி கிரியை செய்கிறது. இதுதான் பரிசுத்த தீர்க்கதரிசிகளோ உட்காந்து கொஞ்சம் படிக்கணும். படிச்சாதான் நமக்கு வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். எல்லாம் பிசாசு ஏமாத்திடுவான். பைபிள்லாம் போதுமான அளவு படிக்கலாம். பினான்சியல் பிளெஸிங் உங்களுக்கு கிடையாதுன்னு ஈஸியா ஏமாத்திடும். சரீர சுகம்லாம் எல்லாருக்கும் வராதுன்னு ஈஸியா ஏமாத்திடும். நிறைய பேர் சபைக்கு போய் எல்லாம் உட்காந்துருக்காங்க, இப்படியே உட்காந்துருக்காங்க, நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரசங்கிக்கிறதும் சரி, பிரசங்கத்தை கேட்கறதும் பைபிள் கூட ரொம்ப நேரம் செலவிட்டு. பரிசுத்த தீர்க்கதரிசிகள் என்னெல்லாம் மீட்பை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இது எப்படிப்பட்ட மீட்புன்றத படிக்கிறது இல்ல. பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா சாபத்தை பத்தி பேசும்போது வானத்தை பூமி வச்சு பேசுறாரு. பூமி வந்து உனக்கு பலன் கொடுக்காம போயிடும். அதுக்கப்புறம் வந்து வானம் வந்து உனக்கு வெண்கலமாயிரும், ஒண்ணுமே வராது, மழையே வராது அப்படின்னு ஒரு சாபத்தை பற்றி பேசுகிறது. உபாகம் 28 படிச்சீங்கன்னா அந்த சாபங்கள் லிஸ்ட் இதெல்லாம் வருது. சரியா? பூமியில இருந்து விளைச்சல் வராது, வானத்துல இருந்து மழையும் வராது. சோ புதிய வானம் புதிய பூமி அப்படின்றது வருது. நீதி வாசமா இருக்கும். அப்ப பழைய வானம் பழைய பூமியில என்ன வாசமா இருக்குது? எது பழைய பூமி? நீதி வாசமா இல்லாமல் அநீதி, அநியாயம் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கல. இதுதான் பழைய வானம் பழைய பூமி. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு இந்த பழைய வானம் பழைய பூமி வேணாங்க, புதிய வானம் புதிய பூமி வேணும்? ஏன்னா எனக்கு இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இப்ப நியாயம் இல்ல, அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது, அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் இல்ல, இன்ஜஸ்டிஸ் நடந்துட்டு இருக்கு, அன்ரைச்சஸ்னஸ் எனக்கு நடந்துட்டு இருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாள் எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள உடைய வார்த்தை, ஜீவனுள்ள உடைய வார்த்தை, ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற உடைய வார்த்தை எங்களோட நோக்கி புறப்பட்டு வருவதாக. ஆண்டவரே எங்களோடு பேசும், மனக்கரங்கள் பிரகாசம் அடைவதாக கருத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்கள் இருதயங்களிலே புதிய காரியங்களை உருவாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் மேல் விசுவாசம், கிருபையின் மேல் கிருபை, ஆண்டவரே நீதியின் மேல் நீதியை உடைய வார்த்தை எங்கள் இருதயங்களில் உருவாக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். மிகுந்த பலனுக்கு ஏதுவானதான உங்கள் விசுவாசம் என்று நாங்கள் வாசிக்கிறோம், தைரியம் என்று வாசிக்கிறோம். அப்படியே ஆண்டவர் விசுவாசத்தினால் வருகிற அந்த தைரியத்தை எங்களுக்குள்ள இன்னும் பெருக செய்வீராக. ஜெயத்தை சுதந்திரிக்க முடிய எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கிருபை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதை நம்ம தொடரலாம். அதுல இன்னைக்கு ஒரு தாவீதோட கிருபைகள் பத்தி பார்த்தோம். அது பார்க்கலாம். அதுக்கு இடையில ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிருபை பற்றி ஒன்று பார்க்க போறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும்
நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை இன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விழுந்து போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த பகுதி வந்து நம்ம 8வது எல்லாம் படிச்சோம். ஏன்னா எல்லாம் ஆக்சுவலா முழு அதிகாரம் படிக்கணும். அது ஏற்கனவே டைம்ல இதா இருக்கனால நம்ம வந்து ஃபுல் அதிகாரத்தை படிக்கல. ஆனா அந்த முன்னாடி இருக்குது நான் உங்களுக்கு லைட்டா வாசிக்காம லைக் அந்த இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதையும் சொன்னாதான் நம்ம இது பண்றதுக்கு பேசுறதுக்கு கரெக்டா இருக்கும். சோ பேதுரு வந்து எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இந்த 3வது 2வது விருப்பத்தை எழுதுறேன்றாரு சொல்லிட்டு சொல்றாரு, பரிசுத்த தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் அது ஒண்ணு சொல்றாரு. 2வது சொன்ன பாருங்க. அப்புறம் வந்து இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலர் 2 பேரை சொல்றாரு. தீர்க்கதரிசிகள் அப்புறம் அப்போஸ்தலர். ஆகவே இவர்களுடைய நிருபங்கள் கட்டளைகள் இதை வந்து நீங்க கவனிங்க அப்படின்றாரு. சொல்லிட்டு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்றாரு. எந்த கான்டெக்ட்ல சொல்றாரு, அதாவது இவங்களை தீர்க்கதரிசிகள் அப்புறம் அப்போஸ்தலர்கள். அது வந்து வெரி சிம்பிள். தீர்க்கதரிசிகள் என்பது பழைய ஏற்பாடு, அப்போஸ்தலர் என்பது புதிய ஏற்பாடு. சோ ஏன்னா அவங்க தான் எழுதியிருக்காங்க. சரியா, தீர்க்கதரிசிகளால் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது பெரும்பாலான விதத்திலே. ஆனா எல்லாமே தீர்க்கதரிசிகள் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தீர்க்கதரிசிகளுடைய இன்ஃபுளுன்ஸ் அவ்வளவு அதிகம் பழைய ஏற்பாடு. அதே மாதிரி புதிய ஏற்பாடில் எல்லாருமே அப்போஸ்தலர்கள் தான். வேற யாரோ சம்மந்தம் இல்லாதவங்களாம் எழுதல. எல்லாருமே ஒரு அப்போஸ்தலர்கள் இல்லைன்னா அப்போஸ்தலருடைய இன்ஃபுளுன்ஸ்ல எழுதப்பட்டது. அவங்க சொல்ல எழுதப்பட்ட அந்த மாதிரி தான். சோ அப்போஸ்தலருடைய இன்ஃபுளுன்ஸ் பெரும்பாலான விதத்திலே நாம் பார்க்க முடியும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாடுல ராஜாக்கள் எழுதியிருந்தாலும் அவர்களும் தீர்க்கதரிசிகள் அந்த தீர்க்க தரிசன அனாயிண்டிங் அவங்க வச்சு எழுதினாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தாவீது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சங்கீதத்தில் எழுதணும், அவன் தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்கிறது. சரியா? சோ அந்த இன்ஃபுளுன்ஸ் இருந்தது. the prophetic influence was always there in the Old Testament. நியூ டெஸ்ட்மென்ட் வந்து அப்போஸ்தலர்கள். சோ தீர்க்கதரிசிகள் என்ன எழுதினாங்க, சரி அதுக்கெல்லாம் போலாம், அதுக்கு நான் பேசுவோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்து எங்க போயிடுறாருன்னா, நீங்கள் என்ன அறிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில பரியாசக்காரர் வருவாங்க. வந்துட்டு அவங்க என்ன பரியாசக்காரனா கிண்டல் அடிக்கிறவங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, அவர் வருவார் என்று சொல்ற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னா, இல்லைங்க ஏதோ வர்றாருன்றாங்க, வர்ற மாதிரியே தெரியலையே, எல்லாமே அப்படியே இருக்கு, இது ஆரம்ப காலம் முதல் கடைசி வரைக்கும் அப்படியே என்ன இருந்தது அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நோவா காலத்துல நடந்தது இவங்க அறியாம இருக்கிறாங்க. எப்படி ஜலம் வந்து இல்ல சாரி, நோவா காலத்தை சொல்லல, இங்க வந்து ஆதியாம 1க்கு போயிட்டார். போய் தேவ வார்த்தையினால எப்படி பூமி உருவானது, அப்புறம் அடுத்துதான் இதை பத்தி சொல்றாரு. 6வது வசனத்துல ஜலப்பிரயத்தான அந்த உலகம் அழிந்தது, இந்த நோவாவின் வெள்ளத்தை பத்தி சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அப்படி இப்ப இருக்கிற இந்த வானங்களும் பூமியும் இந்த வார்த்தையினாலே அந்த வார்த்தையினாலே அக்கினிகராக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவபக்திகள் பக்தி இல்லாத நியாயத்திற்கப்பட்டு அழிந்து 3/4 நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. சரியா? சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அதெல்லாம் படிச்சோம். தாமதிக்கிறாருன்னு அவர் சில பேர் நினைக்கிற மாதிரி அவர் தாமதிக்கல, அவர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு அவர் பொறுமையா இருக்காரு அப்படின்லாம் சொல்றாரு. சரியா? சோ இந்த பேசேஜ் வந்து நம்ம வந்து ஜெனரலா அப்படி நேரடியா மேலோட்டம் படிக்கும் போது நமக்கு வந்து என்ன தோணுது, எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல படிக்கிறோம். என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னா, நம்ம சபைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போனோம். சபைக்கு போகும்போது எப்படி ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, நம்முடைய இந்த பாவத்தை வந்து இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குகிறார், நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார் அப்படின்றதுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எல்லாரும் சபைக்கு போக ஆரம்பிச்சோம், செய்திகளை கேட்க ஆரம்பிச்சோம். அப்புறம் அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, நித்திய வாழ்க்கை என்பது முக்கியம். அதை பத்தி சபைகள் அதிகமா பேசுவாங்க. அப்ப நித்திய வாழ்க்கை முக்கியம் அப்படின்றப்ப நம்ம வந்து பரலோகத்துக்கு போறது முக்கியம். அதுல குறிப்பா இயேசு கிறிஸ்துவின் வருகை, அவர் வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவார் சீக்கிரம், அதனால அதுக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் இஸ் கமிங் சூன் அப்படின்னு சொல்லி யாரும் எழுதி போட்டு, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், கார்ல எழுதி போடுவாங்க, வீட்டுல எழுதி போடுவாங்க, அப்படிலாம் போயிட்டு. ஸோ இந்த கான்டெக்ட்ல நம்ம படிக்கும்போது இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வருவார் என்று சொல்ற வாக்குத்தத்தம் எங்க, எல்லாமே அப்படியே இருக்கு அப்படின்னா, பாத்தீங்களா, இயேசு வர்றாருன்னு சொன்னாங்க, வரவே இல்லை.
அப்படின்னு சொல்றவங்கள அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த அந்த அர்த்தத்துல எடுத்துக்கிறோம். சரியா? இயேசு வருவாருன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷமா சொல்றாங்க. இப்போ 2000 வந்துருவாருனாங்க, 88 வந்துருவாரு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. அப்படின்னு சொல்ற கேள்வி கேட்கறவங்களதான் நம்ம வந்து மார்க்கர்ஸ், அவங்க வருவாருங்கிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். சரியா? we think that is it's what is talking about. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன் வேர்ல்ட் இஸ் டாக்கிங் இல்லையா? ஓகே, இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து ஈரான்ல பாம்பு பண்ணிருக்கு, நியூக்ளியர் ஸ்டேட்ஸை. அதுக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க, கர்த்தர் அமெரிக்கா ஆசீர்வதிப்பாரு, ஏன்னா அமெரிக்கா பண்ணதுக்கு வந்து கர்த்தர் பலன் கொடுப்பாரு அப்படிலாம் சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி மெஜாரிட்டி பீப்புள் வந்து எதையோ ஏதோ எடுத்து வச்சுட்டு, சில பேர் சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த வேர்ல்ட் ஜைனிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு, அவனுங்க வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் ஃபார்ம் ஆகணும்னு ஒர்க் பண்ணது பெரிய குரூப். அவங்க வந்து ஸ்காஃபீல்ட் எல்லாம் ஃபண்ட் பண்ணதா சொல்றாங்க. ஸ்காஃபீல்டோட பைபிளோட நோட்ஸ் வச்சுதான் நிறைய பேர் வந்து இந்த இப்படி இன்டர்பிரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க பைபிளை, என் டைம்ஸ் இதெல்லாம். இதுக்கு வந்து ஸ்காஃபீல்டுக்கு வந்து பே பண்ணாங்க வேர்ல்ட் ஜைனிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவருடைய ஒர்க்ஸை ப்ரமோட் பண்றதுக்கு. ஏன்னா அப்பதான் வந்து ப்ரோ இஸ்ரேல் மென்டாலிட்டி சர்ச்சுக்கு வந்தாதான், சர்ச் கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்க கவர்மெண்ட்ஸை ப்ரெஷரைஸ் பண்ணாதான் அமெரிக்காவும் பிரிட்டனும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்கு அப்போ பண்ணாங்க. அதோடைய எஃபெக்ட் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் அமெரிக்கால பாத்தீங்கன்னா தேங்க்யூ ட்ரம்ப் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து இஸ்ரேலை காப்பாத்திட்டீங்க, கர்த்தர் இஸ்ரேலை ஆசீர்வதித்து உங்களே ஆசீர்வதிப்பாரு அப்படிலாம் போட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மெஜாரிட்டி வியூ கிறிஸ்டியன் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஸோ அப்படியே மெஜாரிட்டி வியூல படிக்கும் போது, இந்த மெசேஜை பத்தி படிக்கும் போது நமக்கு வந்து என்ன தோணுதுன்னா அப்படிதான் தோணும். என்ன தோணும் அப்படின்னா, ஆமா இது வந்து இந்த செகண்ட் கமியை பத்தி தான் போட்டிருக்கு. இந்த பாத்தீங்களா பேதுரு சொல்றாரு, இப்படி நீங்க அப்படியே பரியாசக்கார போல இருக்காதீங்க, நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா இயேசு அந்த மாதிரி வரப்போறாரு அப்படின்றத இந்த பேசேஜ் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இது இந்த பேசேஜ் என்ன சொல்லுதுன்னு போறதுக்கு முன்னாடி இதுல இருந்து ஒரு முக்கியமான டெரிவேஷன் சொல்றேன். இப்ப என்னன்னா, நல்லா கவனிங்க, இந்த மாதிரிலாம் நடக்க போகுது, திடீர்னு வரப்போறாரு, வந்துருவாரு, இப்படி கர்த்தர் இயேசு வந்துருவாரு அப்படிலாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்லலைன்னா, ஆதலால் 17வது வசனம் நிறைய சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு ஆதலால் பிரியமான சகோதரரே அப்படி சொல்லிட்டு நீங்க நியூஸ் சேனல்களே நன்றாக கவனியுங்கள், யார் யார் மேல் குண்டு போடுகிறார் என்று பார்த்து கொண்டிருங்கள், உலக நடப்புகள் மிக முக்கியம், கவனியுங்கள். நீங்க கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படியா சொல்லியிருக்கு. டிவி பாருங்க, இல்லைன்னா நியூஸ் பாருங்க, இப்ப யூடியூப்ல பார்க்கலாம், போன்லயே பார்க்கலாம், என்ன நடந்துட்டு இருக்கு கான்ஸ்டன்டா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இந்த மாதிரி இது நடக்கும்போது எப்பா எத்தனை பேர் கண்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை, அப்புறம் இப்ப அமெரிக்கா உள்ள வந்துருச்சு, இப்ப சில பேர் கலப்பி விடுறாங்க வேர்ல்டு வார் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 3 வரப்போகுது, போச்சு எல்லாம் அர்மகடா நோக்கி போகுது, இயேசு வர்றாரு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கண்டென்ட்ஸ் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு யூடியூப்ல. ஸோ எனக்கு கூட சஜஷன் எல்லாம் வருது, அதனாலதான் சொல்றேன். இவர் என்ன சொல்லலாம், இப்படி எல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க, இதுதான் பேசுறாங்க, இது பாத்தீங்களா, அது பாத்தீங்களா, எசேக்கியேல் 38 இங்க நடக்குது, இது இங்க நடக்குது, எரேமியா 49 இங்க நடந்துச்சு, அதுதான் இது ஈரான்னா அதுக்கு பேரை கண்டுபிடிச்சு இதுதான் ஈரானோட பேரு, ஈரானை வந்து பாம்பு போட்டது இது எழுதியிருக்கு, இப்படி எல்லாம் போகுது. ஆனா இதெல்லாம் பார்க்க சொல்லி பேதுரு சொல்லல, நீங்க வேடிக்கை பாருங்க, அது பாருங்க, இங்க பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. 17வது வசனம், அதனால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தை நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருந்து, சரியா, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்துக்குள்ள போயிடாதீங்கன்றாரு. அதெல்லாம் என்னன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு, அடுத்து சொல்றேன். இதுதான் நம்ம முக்கியமானது. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். என்ன சொல்றாரு கன்க்ளூஷன்? என்ன சொல்றாரு? எனக்கு வந்து ராப்சர்ல போறேன், அதுல போறேன், இதை பண்ணி என்னாலும் சொல்லிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உறுத்துனே சொல்லிக்கோங்க. ஆனா இத பண்றீங்களா? இதுதான் முக்கியம். ராப்சர் எப்போ வரும் கணக்கு பண்ண சொல்லல. இயேசு இந்த சீட்ல இருந்து எந்திரிச்சிட்டாரு, இந்த வரப்போறாரு சொல்லல. என்ன சொல்றாரு? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஓகே, அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் எதை பத்தி வருது? கிருபையும் அவரை அறிகிற அறிவில வளருங்கள்ன்றது வருது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த ஹோல் டிஸ்கஷன்ல. ஓகே, சோ அப்ப இதை வச்சு இதோட மீனிங் என்னன்றத நம்ம பார்க்கலாம். சரியா? நீங்க அதை பண்ணுங்க, கிருபையில் வளருங்கள், கர்த்தரை அறிகிற அறிவிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் வளருங்கள். போக்கஸ் அங்க கொண்டு போயிட்டு. சரியா? இப்ப நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா?
கிருபை பிரமாணம் அப்படின்னு சொல்லி கிருபை எப்படிலாம் செயல்படுது, பைபிள்ல எப்படிலாம் இருக்குல்ல, அதை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் தொடரணும், அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? சோ இப்ப நம்ம இந்த பேசேஜஸ் உள்ள போலாம். போய் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2வது வசனத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரட்சகராகி இருக்கிற கர்த்தர். சோ அதாவது இதை பார்த்துட்டு எப்படிப்பட்ட கிருபையில வளருங்கள் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்குள்ள நம்ம போலாம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்முடைய தொடர் தியானம் கிருபை தியானம் தியானிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்ன்றதை பார்க்கலாம். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒரு பக்கம், இன்னொன்னு அப்போஸ்தலருடைய எங்களுடைய கட்டளைகள். சரியா? ஒரு பக்கம் பரிசுத்த தீர்க்கதரிசிகள், 2வது அப்போஸ்தலர்கள். சோ இவங்க 2 பேரையும் வந்து கவனிக்க சொல்லி அப்படிதான் ஆரம்பிக்கிறார். இது 2 நீங்க கவனம் செலுத்துங்க, இதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடாதீங்க அப்படி. இன்னொன்னு, இந்த பரியாசக்காரங்க யாரு? தங்கள் சுய இச்சைகளின்படி நடக்கிறவர்கள். அவங்க யாரு? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், காண்கிறதை வைத்து வாழ்கிறவர்கள். அவங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனையும் வைத்து வாழ்கிறவர்கள் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அவர்கள் அல்ல. அவங்க வந்து காண்கிறதுபடி வாழ்கிறவர்கள். தங்களுக்கு என்ன தெரியுது, தங்க கண்ணுக்கு என்ன தெரியுது, அதுதான் ஃபைனல் அப்படின்னு நினைச்சு வாழ்றவங்க. தங்களுடைய நாலேஜ் அண்ட் 5 சென்சஸ் என்ன சொல்லுதோ அதை வைத்து வாழ்கிறவர்கள். அவங்களதான் அந்த சுய இச்சையின்படி. சுய இச்சைனா வெறும் பாவம் செய்கிறவங்க மட்டும் சொல்லல, மாம்சத்தின்படி வாழ்கிற எல்லாருமே சுய இச்சையின்படி வாழ்கிறவங்க தான். அதாவது அவங்களுக்கு என்ன தோணுது, அவங்களுக்கு என்ன தெரியுது, அவங்களுடைய மனதில் என்ன போயிட்டு இருக்கு, அதை வச்சு வாழ்கிறவர்கள். தேவன் என்ன சொல்கிறார், நம்முடைய ஆவியில இருந்து என்ன நமக்கு தகவல் வருது என்பதை கவனிக்காதவர்கள். இவங்கதான் பரியாசக்காரர். அவங்கதான் அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கேன்னு சொல்லுவாங்க. சரி, இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க? சுயேட்சையின்படி நடந்து கொள்கிறார்கள், அதாவது மாம்சத்தின்படி நடந்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்க எந்த சைடு இழுக்கப்படுகிறாரோ அதுபடி போயிட்டு அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப என்னன்னா, இது இந்த காலகட்டத்தினுடைய கான்டெக்ட் வச்சு பார்த்தாலும் இன்னும் நல்லா புரியும். எழுதப்பட்ட காலத்துல வந்து சபை ஒரு மிகுந்த உபத்திரவத்தில் இருந்த காலம். சரியா? மிகுந்த உபத்திரவத்தில் இருந்த காலம். அந்த உபத்திரவத்தில் இருந்த காலத்துக்கு அவர் வந்து சொல்ற எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அப்படின்னா, 5, 6 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. பூர்வத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினடு தோன்றி ஜலத்தினால் நிலை கொண்டிருக்கிற பூமி உண்டாயின் என்பதையும். அதாவது ஆதியில எல்லாமே உருவானது இதனால உருவாச்சான், கர்த்தருடைய வார்த்தையினாலே உருவாச்சான். ஓகே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்கிறது, காணப்படுகிறவைகள் வந்து தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. அதாவது என்னன்னா, நேச்சுரல் ரெல்ம் இருந்து இது வரலன்னு சொல்றாரு. இதெல்லாம் நேச்சுரல் ரெல்ம் இருக்கே, அதாவது நம்ம பார்க்கிற இந்த வானம், பூமி, மண்ணு, அப்புறம் தண்ணீர், செடிகள், கொடிகள், மரங்கள், அப்புறம் வந்து மிருகங்கள், இது எல்லாமே காணப்படாதவைகளில் இருந்துதான் வந்தது என்று எபிரேயர் 11 சொல்லுகிறது. சுயேட்சையின்படி நடக்கிறவர்கள் யாரும் சொன்னேன்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். அதாவது தங்கள் கண்களுக்கு என்ன தெரியுதோ அதன்படி நடக்கிறவர்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்ன பண்றாங்களா, தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளையும் அப்போஸ்தலருடைய கட்டளைகளையும் மதிக்கிறது இல்லை, இல்லைன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, தாங்கள் எதை பார்க்கிறார்களோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சோ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன அப்படின்னா, ஆதியிலே எல்லாமே வார்த்தையினாலே வந்தது. ஓகே. இந்த மார்க்கர்ஸ்ன்றவங்க யாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாதவர்கள், அதனுடைய வல்லமையை அறியாதவர்கள். கர்த்தருடைய வார்த்தை எப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடியது என்பதை அறியாதவர்கள், அதை ஒத்துக்கொள்ளாதவர்கள். அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு சொல்லும் போது, ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் போறாரு. அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு? இப்பொழுது இருக்கின்ற உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இன்னொரு இன்சிடென்ட்க்கு போறாரு. அதே எதுக்கு போறாருன்னா, எப்படி ஜலப்பிரளயத்தினாலே இப்பொழுது இருக்கிற பூமி அழிந்து போனது, அது நோவா காலத்துல நடந்தது சொல்றாரு. நோவா காலத்துல நடந்தது எப்படி நடந்தது? கர்த்தருடைய வார்த்தையினாலேதான் நடந்தது. சோ நோவா காலத்துல இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க. நோவாட்டையே வந்து கேட்டிருப்பாங்க, என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்க, என்ன நடக்க போகுது, மழை வருமா, தண்ணி வருமா, நீ சும்மா ஏதோ பைத்தியக்கார மாதிரி ஏதோ கட்டிட்டு இருக்க, கடைசியில எல்லாம் வேஸ்ட் ஆக போகுது, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் ஏழாம் செய்திருக்கலாம். மழை வருதுன்னா மழைனா என்னன்னு கூட கேட்டிருக்கலாம், அதெல்லாம் அவங்க பார்த்தது இல்லை மழைய. சோ இது மாதிரி நிறைய பரியாசக்காரர்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கலாம் நோவா டைம்ல. ஓகே. இப்ப நம்ம டைம்ல வந்து இந்த பரியாசக்காரர் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்றது நமக்கு எப்படி வந்து கனெக்ட் ஆகுது? ஓகே. அப்படின்னா இப்ப அடுத்த ஒரு பேசுறாரு 7வது வசனத்துல,
இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தியில இல்லாதவர்கள் நியாயந்திருக்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு போறாரு. என்ன பாயிண்ட்டுக்கு போறாருன்னா, இப்பொழுது இருக்கிற உலகம், ஓகே, அதுவும் வார்த்தையினாலதான் எல்லாம் உருவானது. திரும்ப அதே வார்த்தையினாலேதான் அழிந்து போனது. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையின்படி அழிந்தது சொல்றாரு. இதெல்லாம் நடந்துச்சுல, நிஜமா நடந்துச்சுல. அதே போலதான் திரும்ப ஒன்று நடக்க போகுது. அதே நடக்க போகுதுன்னா, இந்த நாம் காண்கிற இந்த பூமி எல்லாம் வந்து திரும்ப அதே வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்ன ஆகுமா? 13 வார்த்தையின்படி அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு. அதே வார்த்தையின்படி அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஓகே, சோ அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையினாலே அக்கினிக்கிரியாக இவைகளாம் வைக்கப்பட்டிருக்கு. இவைகள்லாம் எரிந்து போன பின்பு புதிய வானம் புதிய பூமி உண்டாயிருக்கும். அங்க வந்து நீதி வாசமா இருக்கும். righteousness dwells. Okay, righteousness dwells. சோ இதுக்கு வந்து 2 இன்டர்பிரேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டர்பிரேஷன் வந்து ட்ரெடிஷனல் ஹிஸ்டாரிக் இன்டர்பிரேஷன், அதை நான் கொடுக்குறேன். கான்டெக்சுவல் இன்டர்பிரேஷன், அடுத்து ஒரு ரேமா இன்டர்பிரேஷன் இருக்கு, அதையும் கொடுக்குறேன். ஏன்னா ரேமா இன்டர்பிரேஷன் தான் நமக்கு கடைசியில உதவி செய்யும். வெறும் கான்டெக்சுவல் ஹிஸ்டாரிக் இன்டர்பிரேஷன் நம்ம இது பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஓகே, சோ இந்த வானம் பூமி அப்படின்றதே வந்து எதை குறிக்கிறது? இது ஹிஸ்டாரிக் இன்டர்பிரேஷன். வானம் பூமி என்ன எதை குறிக்கிறதுனா, தேவனோடு நாம் தொடர்பு கொள்கிற முறையை குறிக்கிறது. ஏன்னா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அவருடைய பிரசனம், அவருடைய ஆலயம், இந்த காரியங்களை இதெல்லாம் குறிக்குது. பழைய ஏற்பாட்டுல வந்து இவைகள் இருந்தது. தேவ ஆலயத்துக்கு ஒரு நியமம் வந்து ஒரு சிஸ்டம் இருந்தது. சோ பேதுரு எழுதுகிறார், இவைகளெல்லாம் அதே வார்த்தையினால் அக்கினிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், அந்த தேவாலயத்தை ஒரு கல் மேல ஒரு கல்லாம் எல்லாமே இடிஞ்சு போயிடுவார். வார்த்தை, அததான் பேதுரு கோட் பண்றாரு. அதே இந்த வார்த்தையினாலே எல்லாம் அக்கினிக்கு வைக்கப்பட்டு எல்லாம் எரிஞ்சு போயிடும். எலிமெண்ட்ஸ் வில் மெல்ட்னு சொல்றாரு. சோ இந்த இங்கிலீஷ்ல வருது. சோ இந்த தேவாலயம் எல்லாம் இடிஞ்சு போகுது. சரியா? இடிஞ்சு போன பின்பு நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, எல்லாமே இருந்தது. அங்க தேவ பிரசனத்துக்கு நிழலாட்டமா இதெல்லாம் இருந்தது. இவைகள்னால நீதி வரல. சரியா? நீதி வரவில்லை. விசுவாசத்தினாலதான் நீதி வருது, நியாயப்பிரமாணத்தால வரல. இந்த நியாயப்பிரமாண சிஸ்டம் இந்த எல்லாம் இருந்தாலுமே நீதி வரவில்லை. அதாவது தேவன் முன்பாக நிற்கத்தக்க நீதி வரவில்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. பைபிள்ல நீதியில ரொம்ப ஸ்ட்ராங் ஆப்ரேட் பண்ண ஒரு ஆள சொல்லுங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஆப்ரேட் பண்ண ஒரு ஆள சொல்லுங்க. நீங்க டைப் பண்ணலாம், மியூட் பண்ண எல்லாரையும் அன்மியூட் பண்ண. ரொம்ப நீதியில ஆப்ரேட் பண்ண ஒரு ஆள சொல்லுங்க பழைய ஏற்பாட்டுல. நீதினா நான் சொன்ன உங்களுக்கு மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். ரைட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட். நான் ரொம்ப நாள் சொல்லிட்டேன், திரும்ப சொல்லிட்டேன், அதனால தைரியமா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. டேவிட் ஓகே, டேவிடெல்லாம் ஒருத்தன் இருக்கான் பயங்கர ஸ்ட்ராங். டேவிட் கூட நிறைய டவுட்ஸ் அப்பப்போ வந்துடும். அதாவது அவன் சில இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிட்டு இருப்பான். இவன் ரொம்ப யோசிச்சதே கிடையாது. ஒரு நாள் மட்டும் தான் டவுனா இருந்தான், மற்ற நாள்லாம் டவுனாவே இல்லை. டேனியல்லா? எலியா. எனக்கு தெரிஞ்சு எலியா தான் பீக் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல. எலியா எலிசா 2 பேரும் எடுத்துக்கோங்க. இந்த எலியாவும் எலிசாவும் வாழ்நாள்ல தேவாலயத்துக்குள்ள போனதில்லை, தெரியுமா? ஒரு நாள் கூட தேவாலயத்துக்குள்ள அங்க போனதில்லை. அந்த ஆசிரியப்பு கூட செட்டப்புக்குள்ள போனதே கிடையாது. ஒரு நாள் கூட போனது கிடையாது. ஏன்? வெரி சிம்பிள் ரீசன். தேவாலயம் வந்து யூதால இருந்தது, அந்த சைடு தாவீதோடைய சந்ததி. ஓகே, இவங்க இருந்தது ஃபுல்லா நார்தர்ன் கிங்டம். அங்க டெம்பிளே கிடையாது. சரியா? ஆனா the way they operated in righteousness. எதுக்குன்னா they were simply shadows of what is going to come. புதிய உடன்படிக்கை அடையாளம். இயேசு சொன்னார்ல, இந்த மலையில மட்டும் இல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அண்ட் இவங்க 2 பேர் மேல ஒரு விசேஷம் இருந்தது, தேவ ஆவி இருந்தது. இதுதான் மாடலுங்க, இப்படிதான் வரப்போகுது ஃபியூச்சர்ல அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் எலியாவும் எலிசாவும்.
சரியா? சோ அவங்க ஆனா முழுமை இன்னும் வரல, பட் தேர் சாம்பிள்ஸ். வந்து இயேசு கிறிஸ்து தான் வந்தது. ஏன்னா அவர் தான் முதலாவது கூடாரம், அவரே கூடாரம். ஆவி அவர் மேல் இருந்தது, அவரே கூடாரம், புதிய கூடாரம். ஏன்னா அதான் பழைய கூடாரத்தின் வழியா அவர் பிரவேசிக்கல, தன்னத்தின் வழியா அவர் அந்த அந்த கூடாரத்துக்கு ஒப்பனையாக இயேசுவின் சரீரம் சொல்லப்படுகிறது. சோ பேதுரு என்ன சொல்றான், இந்த ஆலயம் தேவாலயம் இதெல்லாம் முடிஞ்சு போயிடும், இதெல்லாம் அழிஞ்சு முடிஞ்சிடும், நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி உண்டாக போகுது. அப்படின்னா என்னன்னா, இனிமேல வந்து இந்த டிஸ்பென்சேஷன் முடிஞ்சிட்டு புது டிஸ்பென்சேஷன் வருது. சோ இனிமேட்டு அது மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆண்டவருக்கு வந்து இஸ்ரேல் ஒரு தேசம் இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஏன்னா அங்க ஆலயம் கட்டணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா அவருடைய மகா பிரதான ஆலயம் ஆவியில இருக்கு, ஆவி மண்டலத்தில் இருக்கிறது. அதனுடைய ரெப்ரசன்டேஷன் உங்க இருக்கு. சரியா? ஸ்பிரிட் மேன், யூ ஹேவ் a spirit man inside, and உங்க ஸ்பிரிட் மேனும் தேவ ஆவி மண்டலத்தில் இருக்கிற தேவாலயம் இருக்கு, அது ரெண்டு தான் கனெக்ஷன். அந்த ஆலயம் தான் சிங்காசனத்துல, அந்த ஆவி சிங்காசனமும் இருக்குது, தாவீதின் சிங்காசனம் இருக்குது, எல்லாமே செட் ஆயிடுச்சு. இனிமேட்டு வந்து இந்த எருசலேம்ல ஏதாவது பண்ணணும்னு அவசியமும் கிடையாது, தேவையும் கிடையாது. ஓகே, லேண்ட் வாங்கி ஏதாவது கட்டி வச்சுக்கோங்க, ஆசிரியர் கூடாரம். அங்க வேணா ஆண்டு நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா ஆண்டோட பிரச்சனை அங்க வரும், அந்த மாதிரி வேணா பண்ணிக்கலாமே தவிர வேற இந்த மாதிரி திரும்ப ஒரு டெம்பிள் கட்டிட்டு உட்காந்துருப்பாரு பயங்கர இதா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, தேவையே இல்லை. ஏன்னா அப்படி பண்ணா அவர் சிலுவையை ஆண்டவரே மார்க் பண்ற மாதிரி. ஏன்னா வந்து சிலுவையில பண்ணி புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உருவாக்கி வச்சிட்டாரு. புது ஜீவனமான மார்க்கத்தை உருவாக்கி வச்சு திரும்ப இன்னொரு போட்டுட்டு போறா, போய் திரும்ப ஷாடோக்கு போவாரா? யோசிச்சு பாருங்க. ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ண போறீங்க, போட்டோவோட போறீங்க, ஆள் வந்த பிறகு போட்டோ தூக்கி ஓரமா வச்சுட்டு ஆள்கிட்ட தானே பேசிட்டு இருப்பீங்க, திரும்ப போட்டோடவே போயிட்டு இருப்பீங்களா? போய் போட்டோட போய் பேசுவீங்களா? இல்ல அந்த மாதிரிதான். சோ மெயினான ஆலயமே வந்துருச்சு, மெயினான எல்லாமே வந்துருச்சு, சிங்காசனம் வந்துருச்சு. இங்க அவருக்கு எதுவுமே இப்ப இங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, அவருக்கு ஆண்டவருக்கு அவசியம் இல்லை. ரைட். சோ இதுதான் ஹிஸ்டாரிக் இன்டர்பிரேஷன். சோ பழைய டிஸ்பென்சேஷன் முடிவுக்கு வருது, புதிய டிஸ்பென்சேஷன் நீதி வாசமா இருக்கும். நீதினா என்னன்னா பீட்டர் என்ன எழுதுறாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். நல்லா பழைய உடன்படிக்கையில ஒர்க் ஆகல, சர்வைவல் தான் அதிகபட்சம் ஓடிச்சு, ரைட்ஸ் எல்லாம் வரல, இந்த உடன்படிக்கையில ரைட்ஸ் வருது அப்படின்றது. சோ இதை பத்தி இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் இன்டர்பிரேஷன். ஆனா இதோட நான் சொல்றேன், அந்த ரேமா இன்டர்பிரேஷன் அப்படின்றது என்னன்னா, God takes a word and customizes it. அதாவது without altering the core meaning, he customizes it for our situation. core meaning என்னோ சேமா தான் இருக்கும், ஆனா customization is done for our situation, our needs, our current context. Okay, Holy Spirit does that and gives to us. ஆவியானவர் அதை அப்படி எடுத்து நமக்கு தராரு, நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சரியா? சோ இப்போ இப்போ இந்த கான்டெக்ட் பாருங்க. இப்ப என்னன்னா, இப்ப 2வது வசனத்துக்கு போவோம் திரும்ப. பரிசுத்த தீர்க்கதரிசிகள் அப்புறம் அப்போஸ்தலர்கள், இவங்க 2 பேரும் எடுத்துக்கோங்க. பரிசுத்த தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க, என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பழைய ஏற்பாட்டுல படிச்சு பாத்தீங்கன்னா, பரிசுத்த தீர்க்கதரிசிகள் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள், பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலருடைய மீறுதல்களை பத்தி பேசினாங்க. அதே மாதிரி அவங்க மீறுதல் மட்டும் இல்ல, மற்ற புறஜாதிகளுடைய குற்றங்கள் பாவங்கள் இதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா பேசுறாங்க. ஒரு கண்டமிங் ஒர்க், ஃபர்ஸ்ட் ஒர்க் அவங்க பண்ணது. 2வது என்ன பேசுறாங்கன்னா, தேவன் எப்படி இஸ்ரவேலை மீட்டுக் கொள்வார், ரட்சிப்பார் என்பதையும் பேசுகிறார்கள். சரியா? சோ இஸ்ரவேலுடைய நியாய தீர்ப்பை பேசுகிறார்கள், அழிவை பேசுகிறார்கள், அப்புறம் இஸ்ரவேலுடைய மீட்பை பற்றியும் பேசுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல அழிவை பற்றி பேசும்போது அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன் இருக்கிற இஸ்ரவேலை பேசுகிறார்கள். ஏன்னா கிறிஸ்துவுக்கு முன் இருக்கிற இஸ்ரவேல் வந்து இன்னும் ஆவியை பெறவில்லை. சோ அந்த என்டையர் இஸ்ரவேலை எதுக்கு அடையாளமா திருஷ்டாந்தமா இருக்குன்னா, ஆதாமுக்குள் இருக்கிற உலகத்துக்கு திருஷ்டாந்தமா இருக்கிறது. சோ ஆதாமுக்கும் அவனுடைய உலகத்துக்கும் நியாய தீர்ப்பு என்பது தொடர்கிறது, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ஆதி 3ல சொன்னாரு, சாபத்தை ஆண்டவர் சொன்னாரு, ஆதாமுக்கு சொன்னாரு, மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவா என்ற அளவுக்கு அவர் சொல்லி முடிச்சிட்டாரு, வேர்வை செஞ்சுதான் சாப்பிடணும்ட்டாரு. அதே மாதிரி ஏவாளுக்கு சொன்னாரு. இந்த சாபங்கள் வந்து ஆதாமின் சந்ததி மேல் தொடர்கிறது, மாற்று கருத்து கிடையாது. இதைதான் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் முதல்ல சொல்றாங்க. ஆனா பரிசுத்த தீர்க்கதரிசிகள் இன்னொன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் ஆனா எப்படி இருப்பாங்க? எல்லா தீர்க்கதரிசி புத்தகங்களும் எக்ஸாம்பிள் மீகா படிச்சு பாருங்க, கடைசியில எப்படி முடியுதுன்னு படிச்சு பாருங்க, ஆகாய் படிச்சு பாருங்க, ஆமோஸ் படிச்சு பாருங்க. சரியா? அப்புறம் இப்படி ஒண்ணுன்னா படிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் இஸ்ரவேலுடைய மீட்பில் தான் முடியுது.
ஏசாயாவா இருக்கட்டும், எல்லாமே இஸ்ரேலோட மீட்பில் தான் முடியுது. இஸ்ரேல் எப்படி மீட்கப்படும் அப்படின்றதுதான் முடியுது. இன்னும் ஆழமா பாத்தீங்கன்னா, இந்த மீட்பு என்பது ஒரு மீட்பரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதையும் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். சரியா? எப்படி இவர்கள் மீட்டுக் கொள்ளப்படுறாங்கன்னா, there is going to be a மீட்பர், ஒரு ஷெப்பர்ட் இருக்க போறாரு, ஒரு மேய்ப்பர் இருக்க போறாரு, இவர்களை மீட்கிறவர் இருக்க போகிறாரு அப்படின்றதையும் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க. சோ இவங்கதான் சொல்றாங்க பரிசுத்த தீர்க்கதரிசிகள். சரியா? அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் வேற யாரும் நசரேயனாகிய இயேசுவே அப்படின்னு முதல்ல சொல்றாங்க. அப்புறம் அப்போஸ்தலர்களுடைய கட்டளை என்ன, அவங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் இவர்களே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், இவர்களே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாக மாறுகிறார்கள், இவர்களுக்கு தான் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இருக்கிறது. பவுல் எழுதிட்டார் கலாத்தியர் 3ல, விசுவாச மார்க்கத்தார் தான் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு எழுதிட்டாரு. பேதுரு எழுதுகிறாரு, பேதுரு எழுதல சொல்றாரு அப்போஸ்தலர் 2ல, வாக்குத்தத்தமானது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படின்னா யூதர்களுக்குள் ரட்சிக்கப்படுறவங்களை சொல்றாரு. தன்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை யாராவது விசுவாசிக்க போறாங்களோ அவங்களை பார்த்து சொல்றாரு, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உரியதா இருக்கிறது. சோ யாரெல்லாம் இப்ப பேதுருக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு பேசிட்டு இருக்கும் போது, இயேசு சொல்றாங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த தொழுவத்துல எனக்கு கொஞ்சம் ஆடு இருக்கு, எனக்கு வெளியவும் நிறைய ஆடு இருக்கு. யூதர்களை பார்த்து சொன்னாரு, இந்த தொழுவத்துல கொஞ்சம் ஆடு இருக்கு, கொஞ்சம் யூதர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, யூதர்கள் அல்லாத பல இடங்கள்ல இருந்து வருவாங்க. அப்ப இயேசு மற்றதை சொல்லுவாங்க, கிழக்கிலும் மேற்கிலும் அனைவரும் இருந்து ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு என்பவரோட பந்தி இருப்பார்கள். சோ அப்ப அப்போஸ்தலரோட தீர்க்கதரிசிகள் மீட்பு பத்தி சொல்றாங்க, மீட்பரை பத்தி சொல்றாங்க, ஒரு கூட்ட ஜனம் மீட்கப்படும், இஸ்ரவேல் மீட்கப்படும் என்று சொல்லுறாங்க. அப்போஸ்தலர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அந்த மீட்கப்படுற இஸ்ரவேல் யாருன்னா இயேசுதான் மெய்யான இஸ்ரவேல், அவரை விசுவாசிக்கிறவர்கள் தான் அந்த குரூப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேயா? சோ இப்ப இதோட நிக்கல பரிசுத்த தீர்க்கதரிசிகள், இதோட நிக்கல. அடுத்து இந்த பரிசுத்த தீர்க்கதரிசிகள் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மீட்பு எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட மீட்பு அது, வாட் சார்ட் ஆஃப் சால்வேஷன் இட் இஸ், வாட் சார்ட் ஆஃப் ரிடெம்ஷன் இட் இஸ் அப்படின்றது பரிசுத்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். சரியா? சரி, இதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கூட, நிறைய நம்ம படிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். பரிசுத்த தீர்க்கதரிசிகள் சொன்னது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது ஒரு எக்ஸாம்பிள். ஒரே ஒரு தீர்க்கதரிசன புத்தகத்துல நான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். சரி, 31:9 வாசிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்பிராயீம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனின் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 16 நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்ப வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜஸ்ட் உங்களுக்கு few examples தான் இது படிச்சேன். இந்த மீட்பு எப்படிப்பட்டது? யாக்கோபை மீட்பார் அப்படின்னு வாசித்தோம்ல, மீட்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் அருளும் நன்மைகள் மீட்புல இருக்கா? ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்கிற நன்மைகளுக்காக ஓடி வருவாங்க. சரியா? நன்மைகள் இருக்கு. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள், அந்த வசனம் படிச்சோம். நன்மை இருக்குது. அப்புறம் தூரத்துல இருந்து காணாமல் போனவர்கள், தொலைந்து போனவர்கள் கொண்டு வரப்படுகிறது இருக்குது. சரியா? அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, சோ அந்த மீட்பு அப்படின்னா பரிசுத்த தீர்க்கதரிசிகள் சொன்னது இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்படிப்பட்ட மீட்பு? வெறும் மீட்பு மட்டும் இல்ல, இதுல என்ன லேயர்ஸ் இருக்கு.
பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, குடும்ப ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் இருக்கிறது, நம் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இருக்கிறது, நம்மை அச்சுறுத்துகிற காரியங்கள். நம்ம இதெல்லாம் நினைச்சாலே ஒரு மாதிரி ஐயோ எந்திரிக்கவே முடியல காலே அப்படின்னு இருக்கோ. உங்க வேலையோ, உங்க தொழில, உங்க குடும்பத்துல எதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களோ, இது என்னமாய் முடியுமோ, இது எப்படிதான் நடக்குமோ, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலும் அந்த மீட்பின் சக்தி கிரியை செய்கிறது. இதுதான் பரிசுத்த தீர்க்கதரிசிகளும் உட்காந்து கொஞ்சம் படிக்கணும். எடுத்து படிச்சாதான் நமக்கு வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். எல்லாம் பிசாசு ஏமாத்திடுவான். பைபிள்லாம் போதுமான அளவு படிக்கலாம். பினான்சியல் பிளெஸிங் உங்களுக்கு கிடையாதுன்னு ஈஸியா ஏமாத்திடுவான். சரீர சுகம்லாம் எல்லாருக்கும் வராதுன்னு ஈஸியா ஏமாத்திடுவான். நிறைய பேர் சபைக்கு போய் எல்லாம் உட்காந்துருக்காங்க, இப்படியே உட்காந்துருக்காங்க, நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரசங்கிக்கிறதும் சரி, பிரசங்கத்தை கேட்கறதும் பைபிள் கூட ரொம்ப நேரம் செலவிடுறது இல்லை. பரிசுத்த தீர்க்கதரிசிகள் என்னெல்லாம் மீட்பை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இது எப்படிப்பட்ட மீட்புன்றத படிக்கிறது இல்ல. ரொம்ப கேட்டு வச்சிருக்காங்க. செத்தா பரவத்துவோம், நித்திய வாழ்வு, பரிசுத்த ஜீவியம், கனி கொடுக்கிற வாழ்க்கை, இப்படி டேர்ம்ஸ் டெர்மினாலஜிஸ் மட்டும் தெரியும். கனி கொடுக்கணும், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், ஆத்மாதாயம் எல்லா டெர்மினாலஜி, கிராமொழிக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம், எல்லாம் தெரியும். ஆனா பரிசுத்த தீர்க்கதரிசிகள் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், இன்றைக்கு நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் சொல்றாங்க நிறைய பேரு. என்னன்னு தெரியலங்க, கர்த்தர் என்ன வச்சிருக்காரோ தெரியல. இதெல்லாம் ஏன் வருதுன்னா பரிசுத்த தீர்க்கதரிசிகள் சொன்னதோட நமக்கு ரொம்ப தொடர்பு இல்லாதனால. நல்லா கவனிங்க, பரிசுத்த தீர்க்கதரிசிகள் சொன்ன சகலவிதமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் கவனிக்கலாம். பரிசுத்த தீர்க்கதரிசிகள் சொன்னாங்கன்னா அவங்க மூலமா கர்த்தர் சொன்னது நமக்கு எல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கலாம். நம்மளும் பரியாசக்காரர் மாதிரி ஆயிரும். இந்த பரியாசக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இயேசுன்னு வருகை கிடையாதுன்னு சொல்ற ஏத்திஸ்ட், இயேசுன்னு ஒருத்தர் கிடையாது. அவன் கிடையாது. பரியாசக்காரர் தான் யாருன்னா, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க முடியாது. அவனால விசுவாசிக்க முடியல, அவன் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓட்டிருக்கே, அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஏதாவது ஒரு லாஜிக் வேணாமா? இன்னும் லாஜிக்கே இல்லையே. இங்க எப்படி நடக்கும், எங்கிறது நடக்கும்? அதுவும் பாருங்க, இந்த கடைசி காலத்தில் வருவாங்க. கடைசி காலம் என்ன கடைசி காலம் அப்படின்னா, உங்களுடைய நன்மை, உங்களுடைய தீமையின் காலம் முடிந்து, உபத்திரவத்தின் காலம் முடிந்து, வாக்குத்தத்தத்தின் காலம் துவங்குற டைம்ல இவங்க வருவாங்க. இவங்க வருவாங்கன்னா எல்லா நேரமும் யாரோ வருவாங்கன்னு நினைக்காதீங்க. உங்க மைண்ட்ல வருவாங்க. எவனோ என்னைக்கோ பேசுனது ஞாபகத்துக்கு வரும், யாரோ யாருக்கோ சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், யாருக்கோ நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். பரியாசக்காரருடைய சத்தம் அதிகமா இருக்கும் உங்க மைண்ட்ல. உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் நடக்குமா, சொன்னாரு, எங்கிட்டு செய்வாரு, எப்படி செய்வாரு, இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது இல்லையே. இந்த சத்தங்கள் எல்லாம் உள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். எப்போ? கடைசி காலத்துல நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பார்டர்ல இருக்கும்போது ரொம்ப அதிகரிக்கும். முன்னாடியே சொல்லியிருக்கேன், எகிப்து இருந்த போது ராட்சச சத்தம் கேட்கல. யோர்தானை கடந்து 12 பேர் உள்ள போனாங்க, ராட்சச சத்தம் கேட்டுருச்சு. ஏன்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இருக்கிறார்கள். பரியாசக்காரருடைய சத்தம் நீங்கள் வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிற இடத்துலதான் அதிகமா இருக்கும். ஓகே, சோ வெளியே கேக்குதெல்லாம் ஓகே, மற்றவங்க சொல்றாங்கலாம் ஓகே. ஆனா உங்களுக்குள்ளாவே இந்த அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே? என்னங்க, ஒண்ணுமே நடக்கலையே, ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியலையே, அதுக்கு அறிகுறியே இல்லையே. நீங்க ஜெபிக்கிறது ஒன்னா இருக்கு, நடக்கிறது வேறையில இருக்கு. ஒருவேளை உங்க நெருங்கின நான் மனிதர்கள் மூலம் பிசாசம் கூட பேசலாம், இல்ல உங்க மனதிலே பேசலாம், எண்ணங்களை போடலாம். சரியா? சோ இந்த மாதிரிதான் அவங்க இப்படி எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறோர் பேசுவார்கள் அப்படின்னு பேதுரு சொல்லுகிறார். பேதுரு ஆரம்பிக்கிறார். பரியாசக்காரர்கள் வருவாங்க. 2 பேர் 3 எடுத்துக்கிறேன். சோ இப்ப என்ன போக்கஸ்ல போறாருன்னா, சொல்லிட்டு இப்படி பரியாசக்கார சத்தம் அதிகமா கேட்க ஆரம்பிக்குதா, தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு போங்க. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையினாலதான் எல்லாமே நடக்குதுன்னு ஒன்னா லிஸ்ட் பண்றாரு. பூமி உருவானது கர்த்தருடைய வார்த்தையினாலதான். ஒன்றுமில்லாமையில இருந்து அதுக்கப்புறம் நோவா காலத்தை வெள்ளம் பேரழிவு ஏற்படுறது கர்த்தருடைய வார்த்தையினாலதான். அப்படியேதான் அடுத்து நடக்குது. ஓகே, இப்ப அடுத்ததுக்கு போவோம். ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு போக சொல்றாருன்னா, இது ரெண்டும் அதனாலதான் நடந்துச்சு. அப்ப நான் நம்புகிறதும் அவருடைய வார்த்தையினாலேதான் வரப்போகுது. சரி, இந்த கான்டெக்ட்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க கான்டெக்ட்ல இப்ப இந்த என்ன நடக்கும், வானங்கள் வெந்து அழிந்து, பூதங்கள் அழிந்து உருகி போகும், புதிவான புதிவும் உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்காரு. இது என்ன கான்டெக்ட்? அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே இப்போ பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா சாபத்தை பத்தி பேசும்போது வானத்தை பூமி வச்சு பேசுறாரு. பூமி உனக்கு பலன் கொடுக்காம போயிடும். அதுக்கப்புறம் வானம் உனக்கு
வெண்கலமாயிரும், ஒண்ணுமே வராது, மழையே வராது அப்படின்னு ஒரு சாபத்தை பற்றி பேசுகிறது. அது சாரி, உபாகம் 28 நீங்க படிச்சீங்கன்னா அந்த சாபங்கள் லிஸ்ட் இதெல்லாம் வருது. சரியா? பூமியில இருந்து விளைச்சல் வராது, வானத்துல இருந்து மழையும் வராது. சோ புதிய வானம் புதிய பூமி அப்படின்றது வருது, நீதி வாசமா இருக்கும். அப்ப பழைய வானம் பழைய பூமியில என்ன வாசமா இருக்குது? எது பழைய பூமி? நீதி வாசமா இல்லாமல் அநீதி, அநியாயம் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கல. இதுதான் பழைய வானம் பழைய பூமி. நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறீர்கள், ஆனாலும் சூழ்நிலை மாறாமல் அப்படியே இருக்கு. அதாவது ரிசல்ட்ஸ் இல்லாம இருக்கு, அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. பூமி கல்லு மாதிரி இருக்கு, ரிசல்ட் கற்பாரை பழச்சு ரிசல்ட் கொடுக்கல, போட்ட விதைக்கான அறுவடை வரவில்லை. வானம் மழை பொய்த்து போய்விட்டது, மழையே பெய்யல. ஓகே, சி, வானத்திலிருந்து வருகிற தண்ணீர் அது எதை குறிக்குது? வானம் எதை குறிக்குது அப்படின்னா ரெவலேஷன் தட் கம் ஃப்ரம் காட். கர்த்தரிலிருந்து வருகிற வெளிப்பாடுகள். சில பேர் சொல்றீங்க, எனக்கு வெளிப்பாடும் வரல பிரதர், நான் விதைச்சதுக்கான அறுவடையும் வரல. அதாவது ஏற்கனவே இருந்த பழைய வெளிப்பாடுகள், ஏற்கனவே கேட்டவைகள், சத்தியங்கள், இதை விசுவாசித்து நான் விதைத்தேன் அல்லவா, அதுக்கான அறுவடையே வரல. இப்ப புதுசா வானத்திலிருந்து வெளிப்பாடுகளும் வந்த மாதிரி புதிய வெளிப்பாடுகளும் எனக்கு வரவில்லை. ஒரு வனாந்தரம் போல இருக்கிறேன். சார் நிறைய பேர் நீங்க பாத்துருக்கீங்க, அந்த மாதிரி சூழ்நிலை பாத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் அப்படி இருக்கீங்க, ஐ நோ தட். சோ அப்படிதான் இருக்கிறீங்க. சரியா? இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கும் இந்த வாசனங்கள் பொருந்தும். இப்ப அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வருவார் அப்படின்னா இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. சோ அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எதை பற்றி பேசுகிறோம்னா, அவர் அருளும் பலன், பிரதிபலனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். The results that come from God, the answers that come from God, the rewards that come from God, அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, சோ அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரியாசக்காரன் சொல்றான், உனக்கு இப்படியேதான் இருக்கும், முன்னாடியோட இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு இல்ல, முன்னாடி உனக்கு இருந்தது கூட இப்ப இல்ல, அதோட ரொம்ப மோசமாயிடுச்சு, ரொம்ப டைட்டா நீ போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அவ்வளவுதான், உன் தேவன் எங்கே என்று இன்னைக்கு ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர் அப்படின்னு தாவீது சொன்ன மாதிரி, எங்க உங்க ஆண்டவர் என்ன, எங்க உனக்கு பதில் வரப்போகுது? உன்னோட அறுவடை வரவே வராது, நீ விதைச்சதெல்லாம் வேஸ்ட், உனக்கு அறுவடை வரவே வராது, வரப்போறது இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்குகிறான். சில பேர் சொல்றீங்க, நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் பிரதர், எதுவுமே வரமாட்டேங்குது. ஏன்னா பூமி அப்படி ஆயிருக்கு, வச்சிருக்கேன். ஓகே, அப்படி உங்களுக்கு சிச்சுவேஷன் இருக்கு. அந்த சிச்சுவேஷன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் பேதுரு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, அது இப்படிப்பட்டவர்களுக்கும் பொருந்தும். அதான் சொன்னது ரேமா இன்டர்பிரிட்டேஷன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்பிரிட்டேஷன். இதுதான் நமக்கு டே டு டே லைஃப்ல பிரயோஜனம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் சேர்த்துதான் எழுதுகிறார். இது அப்ளை ஆகுது. அவங்க எப்படி உபத்திரவத்தில் இருக்கும்போது அவர் வருவாருங்கிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு உபத்திரத்தை விடுதலை வந்தா போதும், அதான் அவங்க எதிர்பார்த்தாங்க. நமக்கு அப்படி எக்ஸாக்ட் உபத்திரம் இல்லை, அப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா நமக்கு இது வேறு விதமான உபத்திரங்கள், வேறு விதமான சூழ்நிலைகள் இருக்கிறது, சவால்கள் இருக்கிறது. அதுல குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா, லேக் ஆஃப் ரெவலேஷன் ஃப்ரம் அபவ், லேக் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் தி கிரவுண்ட். சில பேர் சொன்னா, இல்லைங்க எனக்கு அந்த அளவு மோசம் இல்ல, ஆண்டவர் பேசுறதுலாம் எனக்கு கொஞ்சம் கேட்கலாம் செய்யுது, ஆனா ரிசல்ட்ஸ் தான் இல்லை, கிரவுண்ட் வரல, எர்த்ல இருந்து ரிசல்ட் வரும், நான் விதைச்சதுக்கான அறுவடை இன்னும் எனக்கு வரவில்லை. ஆனால் பேதுரு சொல்றாரு, எப்படி மாற்றம் வரப்போகுது அப்படின்றது சொல்ல பாருங்க. 10வது நாள், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடுங்க வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். சரியா? இதுல எனக்கு முக்கியமான வேர்டு இதுல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். ஓகே, அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகவும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இது எது அழிந்து போகும்? இது அழிந்து போறது நல்லது. இந்த வானங்கள் கடந்து போறதும் நல்லது, பூமி அழிந்து போறதும் நல்லது. ஏன் அப்படின்னா, இந்த வானங்கள் மடமடன் அகன்று போகுது. உங்களுக்கு டைரக்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, எத்தனை பேர் நாட் ஜியோ ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கீங்க தெரியல.
அவன் வந்து ஆப்பிரிக்கால அந்த இதை பத்தி நிறைய அனிமல்ஸ் பத்தி எடுத்துட்டு இருப்பான். அப்போ வந்து என்னன்னா ட்ரை சீசன் பத்தி காட்டுவான். ட்ரை சீசன் வந்து எப்படி ரொம்ப மோசமா இருக்கு, எல்லாமே கஷ்டப்படுது, எல்லா மிருகங்களும் செத்து போயிட்டு இருக்கு, புல்லு கிடைக்கல, சிங்கம் மாதிரி மிருகங்களுக்கு சாப்பாடு இல்லை, சரியா இல்லை. ஏன்னா வந்து புல் சாப்பிட்ற அந்த மிருகங்கள்லாம் வரலன்னா அந்த வில்டர் பீஸ்ட், அப்புறம் அந்த ஜீப்ரா அதெல்லாம் வரும். இதெல்லாம் வரலன்னா அதுங்களுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா, ஆனா பாருங்க கொஞ்ச நாள் சீசன்ஸ் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஸ்கிரீன்ல வந்து அதுக்கு ஸ்க்ரோல் பண்ற மாதிரி பல வீடியோஸை சேர்த்து வச்சு பல நாள் வீடியோ கட 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 அந்த அந்த சன் இது அப்படியே மாறி 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 இது பாத்துருக்கீங்களான்னு தெரியல, பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். வெயில் அடிச்சிட்டு இருக்காங்க, மொட்டை வெயில் அடிச்சிட்டு இருக்காங்க, அப்படியே சீசன் மாறி அப்படியே மேகங்கள் அப்படியே சடனா வர்ற மாதிரி. இது வந்து ஒரு நாள் நடந்த விஷயம் இல்ல, சீசன்ஸ் 2-3 மாசங்கள் 3 மாசம் கேப் இருக்கான். அதை வேகமா அவன் ஃபாஸ்ட் எல்லாம் பல வீடியோஸ் சேர்த்து பல நாள் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஏதோ உடனே நமக்கு ஒரு 10 நிமிஷத்துல மாறின மாதிரி இருக்கும். கட 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 அப்படியே பாருங்க வெயில் வந்துருச்சு, வெயில் போயிடுச்சு, வெயில் போய் மழை வந்துருச்சு, மழை வந்தனே நியூ லைஃப் வருது, பூச்சிகள் புதுசா வருது, புல்லு முளைக்குது, மிருகங்கள் வருது, சிங்கங்களுக்கு நல்ல வேட்டை அப்படின்னு சொல்லி எல்லாம் கட கடன்னு மாத்தோம். அது மாதிரிதான் நான் சொல்றேன், மடன்னு அழுந்து போடுறது மீனிங் அதான் நான் சொல்றேன். So the day of the Lord is upon us. கர்த்தருடைய நாள் வருகிறது. அந்த நாள் தீவிரமாய் வரும், திடீர்னு வரும், சடனா வரும். ஓகே, அது வரும்போது மடமடன்னு எல்லாம் மாறிடும். நீங்க நினைப்பீங்க, என்ன எனக்கு வந்து பணமே வராமலே இருந்துச்சு, இப்ப எப்படி பணம் வருது? என்ன எவ்வளவு ஜோம்னா ஏதோ ஒரு ஜபத்துக்கு பதில் வர மாதிரி இருந்துச்சு, என்ன இப்ப நிறைய வருது? இதுதான் வந்து வானம் பூமி மாறுறது, ஷிஃப்ட். பழைய வானம் பழைய பூமி போய் புதிய வானம் புதிய பூமி உண்டாகிறது. நீதி வாசமா இருக்கும் புதிய வானம் புதிய பூமி உண்டாகிறது. சோ இதை நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரேட் அப்ளிகேஷன் இருக்கு இதுல. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இப்ப பேதுரு எழுதும் போது அவர்களுக்கு நிருபம் இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்காக எழுதினாரு, உண்மைதான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அதுக்குள்ள நமக்கு ஒரு இதெல்லாம் கட்டளை, அப்போஸ்தலருடைய கட்டளை தான் இதெல்லாம். சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாத்தீங்களா. கர்த்தருடைய ஆவியானவர் பேதுரு எழுதும் போது வெறும் அந்த எருசலேம்ல நடந்த அந்த நாட்கள்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி நடந்து மட்டும் வச்சு எழுதல, எத்தனையோ நூற்றாண்டு கழித்து வாழ போகிற நமக்கும் சேர்த்து தான் எழுதி வைத்திருக்கிறார். பைபிள் இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டோரி புக் அதை சொன்னா கூட அது ரியல் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அது நினைச்சிட்டு தங்களை அதுக்குள்ள இன்வால்வ் பண்ணிக்கும். எத்தனையோ பேர் இந்த ஸ்பைடர் மேன் ஃபேனு, சூப்பர் மேன் ஃபேனு அப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுலாம் பார்த்துருப்பீங்க. ஸ்பைடர் மேன் காஸ்டியூம் போட்டு. ஸ்பைடர் மேன் ஒரு ரியல் லைஃப்ல ஒரு கேரக்டர் கிடையாது. அதே மாதிரி சூப்பர் மேன் எல்லாம் கிடையாது. ஆனா அந்த குழந்தைங்க எப்படிதான் இருப்பாங்க அதே மாதிரி. ஆனா இது வந்து ரியல், கர்த்தருடைய வார்த்தை ரியல். இதை படிக்கும் போது இதை ஃபேண்டசி மாதிரி படிக்க கூடாது, ரியாலிட்டி மாதிரி படிக்கணும். ஏன்னா இது ரியாலிட்டி மாதிரி படிக்கிறது, இது ரியாலிட்டி தான், சரியா? சோ அப்படின்றப்ப இதற்குள்ளே நமக்கு என்ன இருக்கிறது என்றுதான் படிக்க வேண்டும், சரியா? சோ தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். ஓகே. சோ எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு இந்த பழைய வானம் பழைய பூமி வேணாங்க, புதிய வானம் புதிய பூமி வேணும்? ஏன்னா எனக்கு இன்னைக்கு வந்து எனக்கு வந்து இப்ப நியாயம் இல்ல, அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது, அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் இல்ல, இன்ஜஸ்டிஸ் நடந்துட்டு இருக்கு, அன்ரைச்சஸ்னஸ் எனக்கு நடந்துட்டு இருக்கு. எனக்கு என் ஜெபங்களுக்கு சரியான பதில் எனக்கு கிடைக்கல, எனக்கு தடைகள் ஏற்பட்டு இருக்கிறது. சோ எத்தனை பேர் மாறணும் விரும்புறீங்க? நீதி வாசமா இருக்கும். அப்புறம் நீதி வாசமா இருக்குன்னா ரைச்சஸ்னஸ் டுவெல்ஸ் அப்படின்னு அர்த்தம். எர்த்ல வந்து ஆக்சிஜன் டுவெல்ஸ், கரெக்டா? அதனாலதான் நமக்கு உதவியா இருக்கு. அதே மாதிரி இமேஜின் a world where righteousness dwells. அதைத்தான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய நாள் அப்படின்ற நாள் எந்த நாள்னா அதை கொண்டு வருகிற நாள் தான் கர்த்தருடைய நாள். அப்படிப்பட்ட புதிய வானத்தை புதிய பூமி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற நாள் தான் கர்த்தருடைய நாள். இந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா வாழ்க்கையின் பல பகுதிகளிலே புதிய வானம் புதிய பூமி உங்களுக்கு தேவைப்படும். பல நாட்கள் இது உங்களுக்கு தேவைப்பட போகுது. நாட் ஜஸ்ட் ஒன்ஸ், இட் cannot be a one time. இது திரும்ப 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 இந்த புதிய வானம் புதிய பூமி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, ஏன்னா நியூ லெவல் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ் யூ ஹேவ் டு ரிசீவ். புதிய அளவிலே நீதியையும் நியாயத்தையும் நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக இவருடைய பல நாட்கள் நமக்கு தேவைப்படுகிறது, சரியா? சோ முதலாவது காரியத்துல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, முதலாவது ஒரு நம்பிக்கை கூட இந்த நல்லவா. ஒருவேளை நம்பிக்கை இழந்து போயிருந்தீங்கன்னா
இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இதை மறுபடியும் தியானிங்க. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை என் இருதயத்தில் பதித்து விடும். அது என்னன்னா, நான் காத்து இருக்கிறேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். இன்னும் எனக்கு எதுவும் மாறலையே, இன்னும் எதுவும் மாறலையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டு இதாயிட்டு இருக்க மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் வாக்குத்தை சுதந்திரிக்கிறவனா இருக்கிறேன். ஆகவே நான் பொறுமையா இருக்க போறேன். ஏனென்றால் நீர் உங்களுடைய நாளை ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்து விட்டீர். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு என்றும் அவருடைய நாளை ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்துட்டார். அந்த நாள் என்ன நடக்கும்? நீங்க பார்க்கிற அநீதியான வானங்கள், ஓகே, அநீதியான பூமி, உங்களுக்கு அநீதி விதை விளைவிக்கிற பூமி, இதற்குறைய ஆதாமின் பூமி இல்லாமல் போய்விடும். நீதி வாசமா இருக்கும், புதிய வானம் புதிய பூமியும் வரும். ஆகவே இப்படி ஒரு நாளை கர்த்தர் ஏற்கனவே நியமித்து வச்சுட்டாரு, உங்களுக்கு வச்சிருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த நாளை நியமித்து வச்சிருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் இந்த நாள் நியமித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு என்னால முடியல, என்னால கிராஸ் பண்ண முடியாத ஒரு பிரிட்ஜ், அவ்வளவு தண்ணி ஓடுது, பிரிட்ஜ் மேல தண்ணி ஓடுற மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் சொல்றீங்களா, எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் நாளை குறித்து வைத்து விட்டார். There is the day, the day of the Lord. கர்த்தருடைய நாள் இருக்கிறது. சோ அதான் சொல்றாரு, இவைகள் காத்திருக்கிற நீங்க அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க மற்றவங்க மாதிரி இருக்க வேண்டாம். இதை ஏற்கனவே கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். அவருக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க என்ன பிரச்சனைகள் எல்லாம் போவீங்கன்னா ஏற்கனவே தெரியும். அதனால அவர் தம்முடைய நாளை ஏற்கனவே உங்களுக்கு அவருடைய கேலண்டரை மார்க் பண்ணி வச்சுட்டாரு. அதுல மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கிறதுனால இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோட அவர் சந்நிதியிலே காணப்படும்படி பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருப்பார். ஓகே, சோ அதான் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த பரிசுத்த நடக்கை, பொறுமை, அப்புறம் இதெல்லாம் ஏன் அப்படின்றதுக்கு இதுதான் ரீசன். இவ்வளவு கான்டெக்ஸ்ட் இருக்கு. There is a day of the Lord where everything is going to shift. There's going to be a sudden shift. அது வரப்போகுதுன்றனால நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்றார். இதையே சொல்லாம ஜாக்கிரதையாரு, பரிசுத்தமாரு அப்படின்னு மொட்டையா பேசும்போது தான் பிரச்சனை. பரிசுத்தமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், எல்லாம் முக்கியம் தான். ஆனா ஏன்னா something big is coming. That's why Joseph had to be disciplined. Why? Because something big was on the way. That's why. இயேசு கிறிஸ்துவ பிலாத்தும் ஏரோதையெல்லாம் மம்பிடிட்டு இருந்தாங்க, வாயை மூடிட்டு இருந்தாரு. ஏன் மூடிட்டு இருந்தாரு? Something big was coming. பிதாவாகிய தேவன் அவரை எல்லா நாமத்துக்கும் மேல நாமத்தை அவர் கொடுத்து சகலத்தையும் அவர் பார்த்து கீழ்படுத்த இந்த மாதிரி நடக்கும் போது அதனால வாயை மூடிட்டு, அதனால பொறுமையோடு இருந்தார். Your patience has a context, the context being elevation and promotion. Your patience has a context, the context being elevation and promotion. உங்கள் பொறுமைக்கு ஒரு பின்னணியம் இருக்கிறது, ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறது. என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற உங்களுடைய உயர்வு, உங்களுடைய ஆளுகை, இதெல்லாம் வரப்போகுது. அதனாலதான் சொல்லிட்டு இருக்காரு. சரியா? சோ இந்த நீதி வாசமா இருக்க புதிவான உங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியால வந்துருச்சுன்னு வைங்களேன், அங்க என்னெல்லாம் பார்க்க முடியும்னா, இழந்ததையை திருப்பிக் கொள்வீர்கள், வட்டியோடு பெற்றுக் கொள்வீர்கள், நிரந்தரமான மாற்றங்கள் உண்டாகும், ஓகே, தோல்வி ஜெயமாக மாறும், இப்படி நிறைய காரியங்கள் நடக்கும். சரியா? சோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டாரா? சொல்லிட்டு இப்ப 18வது படிங்க, 17 சேர்த்து படிச்சிடும். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தினால் நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய உறுதியிலிருந்து விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தா. அது என்னன்னா, உங்க உறுதினா இங்க இதுல என்ன உறுதி? நிச்சயமா எனக்கு ஒரு முடிவு இருக்கிறது, நிச்சயமாக முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ற உறுதி. நிச்சயமா கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார், நிச்சயமாய் நியாயத்தை நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார், நிச்சயமாய் எனக்கு பதில் அளிப்பார், எனக்கு இழப்பீடு தருவார், எல்லாத்தையும் சேர்த்து நிச்சயமா நடக்க போகுது அப்படின்ற அந்த நிச்சயத்திலிருந்து விலகிறாங்க. அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தினாலே. அக்கிரமக்காரர் யாருன்னா, இந்த கான்டெக்ட்ல கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கல, அவங்க பார்க்கல. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, என்ன கர்த்தர் வைத்ததோ அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க மனதெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது, காண்கிறவைகளில் இருக்கிறது, மாம்சத்தில் இருக்கிறது. இந்த பரியாசக்காரன் சொல்லணும்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. சோ இவங்க நிலை இல்லாதவர்கள், கர்த்தருடைய வார்த்தையில உறுதி இல்லாதவர்கள், தொடர்ந்து விசுவாசத்தில் இல்லாதவர்கள், கொஞ்ச நாள் விசுவாசத்தில் இருப்பாங்க, அப்புறம் விலகிடுவாங்க. இவங்களுடைய அக்கிரமத்துல நீங்க என்ன பண்ணிக்காதீங்கன்னு சொல்றாரு, மாட்டிக்காதீங்க. மாட்டிக்காம இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இப்ப முக்கியமான பாயிண்ட் சொல்ல வரேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
இப்ப கர்த்தருடைய நாள் வருது. கர்த்தர் அந்த மாதிரி ஒரு நாள் வருது. புதிய வானம் புதிய பூமி உண்டாக போகுது. பழைய அறிவியெல்லாம் ஒளிந்து போயிடும். வானங்கள் மட மட என்று உருகி வெந்து சரி மடமடன் அகன்று போகும். புதிய வானம் புதிய பூமி உண்டாக போகுது அப்படின்றது ஏதோ என்னைக்கோ ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்காரு, அன்னைக்கு நடக்கும்னு கிடையாது. அதுக்கும் கிருபையும் அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருவதற்கும் டைரக்ட் தொடர்பு. நீங்கள் கர்த்தருடைய கிருபையிலும் அவருடைய அறிகிற அறிவிலும் நீங்கள் அதிகமாய் வளருவீர்கள் என்று சொன்னால் சீக்கிரத்தில் இந்த நாள் வந்துடும். ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ முக்கியமானது என்னன்னா, எவ்வளவு சீக்கிரம் கிருபையில நாம் வளருகிறோம், பெருகிறோம். இப்ப கிருபை பிரமாணம் பத்தி படிச்சு பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. அதனாலதான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் பார்க்கணும்? தொடர்பு இருக்கு. நான் வெஞ்சன்ஸ் ஆஃப் காட் பத்தி பேசியிருக்கேன், அறுவடை பத்தி பேசியிருக்கிறேன். அதற்கும் இந்த கிருபையை நாம் பற்றி கொள்வது, கிருபையிலே வளருவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையையும் அதனுடைய அறிவிலும் நாம் வளர்ந்து பெருகுவது நேரடி தொடர்புடையதாய் இருக்கிறது. நம்ம எவ்வளவு சீக்கிரம் இதிலே வளர்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நீதி வாசமா இருக்கும் புதிய வானத்தையும் புதிய பூமி அனுபவிப்போம். இது டோட்டலா நமக்கே ஆண்டு கொடுத்தாரு. உனக்கு வேணுமா புதிய வானம் புதிய பூமி? விரும்புறியா? நீதி அங்க வாசமா இருக்கும். Where your justice and your righteousness will shine like bright sun of noonday. பட்ட பகலின் சூரியனை போல உங்கள் நீதி பிரகாசிக்கும், உங்கள் வெளிச்சம், உங்கள் நியாயம் பிரகாசிக்கும். அதான் புதிய வானம் புதிய பூமி. அது உனக்கு வேணுமா அப்படின்னா கிருபை அதிகமே பெற்று. ஏன்னா இது எல்லாமே கிருபையினால் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய நல்ல நடக்க போட்டுருச்சுல, ஒழுக்கமா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும் போட்டுருச்சுல, பரிசுத்த நடக்கை, அதனால வர்றது இல்லை இது. ஓகே, பரிசுத்த நடக்கை எதுக்கு உதவி செய்யுதுன்னா கிருபை நீங்க அறிந்து கொள்றதுக்கு உதவியா இருக்கு. நீங்களே ஒரு தாறுமாறா போயிட்டு இருந்தீங்கன்னா கிருபை எங்க உட்காந்து தியானிப்பீங்க? எப்படி படிப்பீங்க? அது கஷ்டம் இல்லையா? சோ நம்ம கிருபை தியானிக்கிறது, கிருபை வளர்றதுக்கு ஒரு சில டிசிப்ளின் இருக்கு. அதான் சொல்லியிருக்கு. சோ அந்த டிசிப்ளின்ல இருந்து அப்படின்னா என்ன, ஒரு தினந்தோறும் ஒரு சமூகத்தை நாடுவது, அவருடைய கிருபையை பற்றி கொள்வது. சோ கிருபை அதிகமாய் பற்றிக்கொள்ள அறிந்து கொள்ள கிருபை எப்படிப்பட்டதா இருக்குதா, அதுல எனக்கு எவ்வளவு என்னெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எல்லாம் இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த கன்விக்ஷன் இருதயத்துல அதிகமாய் வர 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 நீங்கள் இந்த புதிய வானத்தை புது பூமியும் வருகிற அந்த நாளை நீங்கள் சமீபிக்கிறீர்கள். சரியா? சோ அதனாலதான் பாருங்க, பிசாசு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுறான். நம்ம சோர்வுக்குள்ள கொண்டு போய் நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் நடக்காது, எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு என்ன நடந்துச்சு, எவ்வளவு பிரயாசம் எடுத்து என்ன நடந்துச்சு, நீ எவ்வளவு தியானிச்சு பார்த்துட்டு எவ்வளவு பிளட் மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்ட, அப்படி ஒன்னும் நடக்கல அப்படிலாம் ஏன் சொல்றான்னா அவனுக்கு பயப்படுகிறான். உங்களை பார்த்து நீங்க போற வேகத்தை பார்த்தா, ஆஹா இவங்க சீக்கிரம் அந்த நாளுக்குள் பிரவேசிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில என்னால என்னுடைய கட்டுக்கள் எல்லாம் அருந்து போயிடும், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு பயப்படுகிறான். ஆகவே கிருபையை நாடுவோம். கிருபையை அதிகமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அதிகமாய் நாடுவோம். ஒவ்வொரு நாளும் கேட்போம், ஆண்டவரே கிருபையை எனக்கு இன்னும் அதிகமாய் தாரும், இன்னும் எனக்கு அனுபவிக்க உதவி செய்யும், இன்னும் என் கண்களை திறந்தரணும், இன்னும் வெளிப்பாடுகளை தாரும் என்று சொல்லி இந்த கிருபைக்காக அதிகமாய் கேட்போம். அதிகமாய் பெற்றுக்கொள்ளும்படி இப்படிப்பட்ட கிருபை, புதிய வானம் புதிய பூமியை கொண்டு வரக்கூடிய கிருபை என் வாழ்க்கையின் எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த பகுதியில் நீங்க மோசமாக நடத்தப்படுகிறீர்களோ, எந்தெந்த பகுதிகளில் பதில் இல்லாத ஜபங்கள் இருக்கிறதோ, இந்த வானம் அடைப்பட்ட வானம்ன்றது பதில் வராத ஜபத்தையும் அது குறிக்கிறது. ஜபம் பண்றேன் பதிலே வரல, அது எல்லாமே அந்த பழைய வானத்தோடு சம்பந்தப்பட்டது. சோ இதெல்லாம் அகற்று போனோம். ஆண்டவரே நான் அதிகமாய் கிருபை நாடுகிறேன் என்று கிருபை பற்றி கொள்வோம். தாவீதுக்கு இப்படி ஒரு காலம் இருந்தது. பழைய வானம் பழைய பூமி ஏற்கனவே 13 வருஷங்கள் சுத்திட்டு இருந்தான். ஆனால் அந்த நாள் அகன்று போனது, மாறினது. ஆகவே தேவன் அந்த நாளை குறித்து வைத்து விட்டார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது உறுதி. சரியா? it can go to great extents where you will see resurrection of the dead happening. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் கூட இதோட சம்பந்தப்பட்டது. அதெல்லாம் வரும் நாட்கள் நம்ம இன்னும் பார்க்கலாம், டீட்டெயிலா பார்க்கலாம். இன்றைக்கு இப்போதைக்கு இதை பிடிச்சுக்கோங்க, கிருபையை பிடிச்சுக்கோங்க. கிருபையில வளருவோம். கர்த்தராகிய இயேசுவின் அறிகிற அறிவில நாம் பெருகுவோம். சரி, கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே இந்த நாள் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி சீக்கிரமாய் எங்கள் வாழ்க்கையின் பகுதிகளில் வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய நியாயத்தை நீதியை நாங்கள் அனுபவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய பந்திக்கான காரியங்கள் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்து கொள்வதற்கு, அதை அனுபவிப்பதற்கு தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தம். ஒவ்வொரு முறையும் அதில் நாம் பங்கு பெறும்போது, ஜபத்தோடு நாம் அதில் பங்கு பெறும்போது நாம் என்ன சொல்லுகிறோம்னா, ஆண்டவரே நான் என்னை நம்பவில்லை, உம்முடைய சிலுவை நம்புகிறேன், உம்முடைய சிலுவையில் சிந்தின ரத்தத்தையும் பிற்கப்பட்ட உடைய சரீரத்தையும் நான் நினைவு கூறுகிறேன், இதன் மேல நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கிருபையின் டிரான்சாக்ஷன். அதை சொல்ல 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 நாம் கர்த்தருடைய கிருபையை அதிகமாய் நாட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா சிலுவை தியானிக்க நம்முடைய மனது வந்து நம்முடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இருந்து விலகி கர்த்தருடைய கிருபைக்குள் அது போக ஆரம்பிக்கிறது. சோ ஆண்டவரே, நம்முடைய சரீரத்துக்காகவும் ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காக நன்றி, சிந்தப்பட்ட உடைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு அடையாளமானவர்களை எங்களுடைய கரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அன்று இப்பொழுதும் ஜெபத்தோடு நாங்கள் அதில் பங்கு பெறுகிறோம். எங்கள் கண்கள் இன்னும் திறக்கப்படுவதாக எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அதிகமாக நாங்கள் உணர, அறிய, அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அதன் மூலமாய் ஆண்டவரே, இந்த நாட்களை, நீதி வாசமாயிருக்கும் நாட்களை எங்கள் வாழ்க்கையில கொண்டு வர நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், விரும்புகிறீர். அதிலே எங்கள் கவனத்தை செலுத்த உதவி செய்யும். உடைய கருத்தை எங்களை போடுகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய சரித்திரத்தில் பங்கு பெறலாம். Thank you, Heavenly Father, by the authority that you've given me, I usher in days of justice in people's lives. ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீதியின் நாட்களை கட்டவிக்கிறேன். புதிய வானம், புதிய பூமி தோன்றும்படியாய் ஜெபிக்கிறேன். வருஷங்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள், வருஷங்களாக நின்று போயிருந்த காரியங்களிலே நம்முடைய நீதி விளங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். புதிய வானம், புதிய பூமியின் நாட்களை அனுபவிப்பார்களாக. ஏதோ ஒரு நாள் இல்ல, தொடரட்டும் அந்த நாட்கள். நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னது போல, எத்தனையோ நாட்கள் துன்பமும் தொல்லையும் இவர்களை தொடர்ந்து இருக்கிறது. அப்படியே நன்மையும் கிருபையும் தொடர்கிற நீதியின் நாட்கள் இயேசுவின் நாமத்திலே வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். I declare it over them, I decree it over them. Thank you, Lord. Thank you, Lord. Let it be soon, let it not be delayed. Let it be soon, let it not be delayed. We give you all the glory. In the name of Jesus, we pray. Amen. Amen. God bless you. Thanks for joining. Next meeting line now பார்க்கலாம் தொடர்ந்து. Thank you.